இந்த 22 கேரட் இவன் தாங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட். சொல்லப்போனால் இவன் ஜுவல்ஸ் ஆகும், கோல்டு பார்ஸ் ஆகும், கோல்டு காயின்ஸ் ஆகும். இவனை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாங்க. இவனுக்குள்ளே சில உலகங்களோட கலவைகள் இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். இந்த 22 கேரட் அதாவது 916 தூய தங்கம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கோல்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த தங்கம் மட்டும் பத்தாதுங்க. அது கூட சேர்ந்து செம்பு, வெள்ளி, துத்தநாகம்னு சில மற்ற உலோகங்களையும் நம்ம கலக்கிறோம். இது எதுக்காக கலக்கிறோம் அப்படின்னா 24 கேரட்டில் இருக்கிற தங்கத்தில் தான் நம்ம நகைகளை செய்ய போகிறோம். ஆனால் அப்படி செஞ்சால் அதோட திடத்தன்மை கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதனால தான் பார்த்திங்கன்னா 91.6% தூய தங்கத்தை நம்ம எடுத்திருக்கோம். மிச்சம் இருக்க 8.4% தான் நம்ம இந்த செம்பு, வெள்ளி, துத்தநாகம்ங்கிற மற்ற உலோகங்களை கலக்கிறோம். அதனால தான் நம்ம வாங்குகிற கோல்டுக்கு 916ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம், வெறும் 8.4% அந்த உலோக கலவைகள்னால தங்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆமாங்க, அது உண்மைதான். எப்படின்னா